நீ போற பாதை சரியில்லை, பள்ளத்துல விழுந்துருவ, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு வேண்டாம், இந்த பக்கம் நீ போகாதே, இந்த நபரிட பழகாதே, இதை தொடாதே, இந்த மொபைல்ல கண்டதெல்லாம் பார்க்காதே, ரொம்ப நேரம் பேசினே இருந்து உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதே, எவ்வளோ சொல்றோம். இருதயம் கடினப்படுது, இருதயம் கடினப்படுது. யார் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்கறது இல்ல, நல்லது காதல விழல, இஷ்டம் போல போறது. அப்ப என்ன ஆகுறது? அதுதான் பிசாசு மனக்கண்கள் குருடு பண்ணிட்டா ஒன்னு காதுக்கு ஏறாது. எவ்வளவு புத்தி சொன்னாலும் செவடங்காதுல செங்கூதுற மாதிரி தான். இன்னைக்கெல்லாம் ஊதனா கூட செவடனுக்கு என்ன கேட்க போகுது? ஒன்னும் கேட்காது. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, குருடனுக்கு குருடன் வழி காட்டினால் என்ன ஆகும்? என்ன ஆகுன்னு மத்தேயு 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். லூக் சாப்டர் 6:39 ரெண்டு ஒண்ணு தான், ஒரே ஒரு மத்தேயுல இருந்து வாசித்தலாம். அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழி. அவர்களை விட்டுருப்பா. யார விட்டுணுமா? தகரானுக்கு பாரு, வேத பாரகரு மாயக்காரன், அவனை விட்டு விட்டுரு. அவங்கதான் இதெல்லாம். அப்போது 1ஆம் வசனம், எருசலேமில் இருந்து வந்த வேத பாரகர். யாருங்க? வேத பாரகர் பரிசேயர். இவர் வந்துட்டாங்க. ஏன்பா உங்க கூட அந்த சீசனுங்க, இவங்கெல்லாம் சீசன் தானே, ஏன் இந்த பாரம்பரியத்தை ஏன்பா விட்டுறான்? நம்முடைய பாரம்பரியம் என்ன, பாரம்பரிய சபை என்ன, நம்முடைய கோத்திரம் என்ன, நம்முடைய குலம் என்ன, ஏன்பா இவங்க பாரம்பரியத்தை எல்லாம் இவங்க என்ன செய்யறாங்க? மீறி நடக்கிறாங்க. நம்மளுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குப்பா, பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறாங்கன்னு பேசுறாள் யாரு? வேத பாரகர் பரிசேயர். இவங்களை பற்றி இயேசுநாதர் சொல்றத ஷார்ட்டா சொல்றேன், வீட்டுல போயிட்டு நீங்களே ஒண்ணுல இருந்து நீங்க வாசிங்க. என்ன சொல்றாரு? மாயக்காரரு உங்களை குறித்து அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர் யாரு? அப்போ இங்க நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்பிரிச்சுவல் பிளைண்டு, பிசிக்கல் பிளைண்டு. ஆவிக்குறி குருடு, சரீர பிரகாரமான ஒரு குருடு. குருடனுக்கு அவனு ஏற்கனவே குருடன், அவனுக்கு இன்னொரு குருடன் வழி காட்டினா வழி காட்ட முடியுமா? ரெண்டு பேர் எங்க போவாங்களா? குருடருக்கு குருடன் வழி காட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள். எல்லாம் பாதாளத்துக்கு தான் போவாங்க. யாரு? ஐஸ்வர்யன் போனவன பாதாளம், அதான் குழி, அந்த குழியில தான் போய் விழணும். உனக்கு சத்தியம் தெரியல, நடத்துறவங்களுக்கு சத்தியம் தெரியல. வேத பாரகன், இவருக்கு பேரு வேத பாரகன். நாங்க பைபிள் ஸ்காலருங்க, நாங்க பரிசேய. ஆனா என்ன அடிப்படை பேசிக் சத்தியம், பேசிக் ட்ரூத்தே தெரியல. வசனம் அழகா சொல்லுது. என்ன சொல்லுது? ஞானஸ்தானம், மார்க் 16:16 வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவா. விசுவாசிக்கணும், ஞானஸ்தானம் பெறணும், அதுதான் ரட்சிப்புக்கு லைசன்ஸ், ரட்சிக்கப்படுவா. வசனம் தெளிவா இருக்கு. விசுவாசிப்பா, விசுவாசத்து பிறகு ஞானஸ்தானம் பெற்றுக்கப்பா, தானா ரட்சிக்கப்படுவப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படி இல்லைன்னா ஆக்கின தீர்ப்புக்கு நீ பாத்திரவானா ஏதுவாய் இருப்பாயப்பானாலும் சொல்லிட்டாரு. இந்த சத்தியம் தெரியும், சத்தியம் தெரிஞ்சோம், ஆனா சத்தியத்தை சொல்ல முடியல. காரணம், இந்த வேத பாரகர் பரிசேயர் பாரம்பரியத்திலேயே மூழ்கிட்டான், சத்தியம் தெரியல. அப்ப சத்தியத்தை தெரியாத வேத பாரகர், சத்தியத்தை தெரியாத பைபிள் ஸ்காலர், நீ யூதருக்குள்ள இஸ்ரவேலருக்குள்ள நீ போதகனா இருந்தோம், இந்த ரட்சிப்பின் சத்தியம் உனக்கு தெரியலையாப்பா? கேட்டது யாரு? அப்படி தெரிஞ்சுக்கணும்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அங்க இருக்கும். நீ இஸ்ரவேலிலே போதகனா இருந்தும் எல்லா மனுஷர்களுக்குள்ள நீ உயர்ந்தவனாய் நல்ல ஒரு பொசிஷன்ல, நல்ல ஒரு அந்தஸ்துல இருந்தாலும் இவைகளை அறியாமல் இருக்கிறது என்னப்பா? அப்பா மிஸ்டர் நிக்கதோமு, நீ ஒரு ரகசிய கிறிஸ்தவன் தான், நீ ஒரு ரகசிய கிறிஸ்தவன், உனக்குள்ள வாஞ்ச தாகம் இருக்கு, ஆனா நீ மறுபடியும் பிறக்கணும். ஆனா மறுபிறப்பு குறித்து அவருக்கு என்ன இல்ல, தெளிவு இல்ல, புரிஞ்சு கொள்ள முடியல. மறுபடியும் நான் பிறக்கணுமா? அப்ப மறுபடியும் எங்க அம்மா வயிற்றுல போயிட்டு நான் இருக்கணுமா? திருப்பி நான் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அவர் சத்தியத்தை அவரால் என்ன செய்ய முடியும்? இயேசுநாதர் சொன்ன சத்தியத்தை அவரால் புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு இயேசு 3ஆம் அதிகாரம் 5 யோவான்ல பிரதியுத்தரமாக இயேசப்பா சொல்றாரு, ஒருவன் தண்ணீரினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான்பா. தண்ணீரிலே பிறக்கணும்,
நிக்கோதேமு, நீ வளர்ந்தவன், நீ நல்ல ஒரு பரிசேயன். நீ நிக்கோதேம் யாரு? யூதருக்குள்ள அதிகாரி. நீ அவ்வளவு பெரிய பொசிஷன்ல லீடரா இருந்தாலும், பரிசேயனா இருந்தாலும், இஸ்ரவேலுக்குள்ள நீ ஒரு போதகனா இருந்தாலும், 10ஆம் வசனம் சொல்லுது இல்லையா? யார்? நிக்கோதேமு இஸ்ரவேலிலே அவர் ஒரு போதகன், டீச்சர், பைபிள் டீச்சர். அவர் ஸ்காலர். ஆனா அவருக்கு என்ன தெரியல? ரட்சிப்பு பற்றி தெரியல. ஏம்பா நீ போதகனா இருக்கிற, நீ ரெவரண்டா இருக்கிற, அப்பா உனக்கு ரட்சிப்பு பற்றி தெரியலையாப்பா? ரட்சிப்பு பற்றி தெரியல. அப்ப இந்த நிக்கோதேமு ரட்சிப்பை பற்றி தெரியாத இந்த போதகன், ரட்சிப்பை பற்றி தெரியாத இந்த வேத பாரகன், ரட்சிப்பின் சத்தியத்தை தெரியாத இந்த பரிசேயன் இன்னொருத்தருக்கு என்ன சத்தியத்தை சொல்ல முடியும்? என்ன சத்தியத்தை சொல்ல முடியும்? ரட்சிப்பை பற்றி என்ன சொல்ல முடியும்? வேத வசனத்தின் ஆழங்களை, நீளங்களை எப்படி சொல்ல முடியும்? எப்படி அந்த மக்களை பரலோகத்திற்கு நேராக வழிநடத்த முடியும்? குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் பள்ளத்திலே படுகுழியில விழுந்து போவார்கள். உனக்கே கண்ணு தெரியல, உன் கண்களை குருடா இருக்கு, உன் மனக்கண்களில் நீ குருடாக்கப்பட்டு இருக்கிறாய். சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ளாம, புரிந்து கொள்ளாம நீ காணப்படுகிறாய். நீ எப்படி சத்தியத்தை நீ மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும்? எப்படி சத்தியத்தை சொல்ல முடியும்? உன்னுடைய கண்கள் பிரகாசமான கண்களா மாறணும். இயேசுநாதர் தான் கண்களை திறக்கணும்.